அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லையா? கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை, மனக்கசப்பு, புரிதல் குறைவு ஏற்படுகிறதா? என்று நாம் சேர்ந்து செய்யப்போகும் இந்த ஜெபம் உங்கள் குடும்பத்தில் இறைவனின் சமாதானத்தை பொழிய செய்யட்டும். இருவர் ஒரே மனதோடும் ஒரே அன்போடும் வாழ்வதே இறைவனின் விருப்பம் என்று இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. இன்று உங்கள் குடும்பத்தை ஆண்டவரின் திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தந்தையே, எங்கள் குடும்பங்களை உமது திருக்கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். கணவன் மனைவியிடையே இருக்கும் எல்லா மனக்கசப்புகளையும் நீக்கி உமது சமாதானத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரை, கோபத்தை அகற்றி அன்பை அதிகரியும். புரிதல் இல்லாத இடத்தில் புரிதலையும், காயங்கள் உள்ள இடத்தில் ஆறுதலையும், பிரிவுகள் உள்ள இடத்தில் ஒற்றுமையும் தந்தருளும். எங்கள் வார்த்தைகள் மற்றவரை காயப்படுத்தாமல் ஆசீர்வதிக்கின்ற வார்த்தைகளாக இருக்க அருள் புரியும். ஒருவர் மற்றவரின் குறைகளை மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மனதை தாரும். இயேசுவே, கானா திருமணத்தில் நீர் தங்கியிருந்து அந்த இல்லத்தை ஆசீர்வதித்தது போல எங்கள் இல்லங்களிலும் தங்கியிருந்து ஆசீர்வதியும். சாத்தானின் எல்லா சோதனைகளிலிருந்தும் குடும்பங்களை பாதுகாத்தருளும். இருதய ஆண்டவரே, உமது திரு இருதயத்தின் அன்பால் எங்கள் குடும்பங்களை அரவணையும். எங்கள் இல்லங்களில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் என்றும் நிலைத்திருக்க அருள் தாரும். அன்னை மரியாளே, குடும்பங்களின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து 9 நாட்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசியுங்கள். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தந்தையே, எங்கள் குடும்பத்தை உமது திருக்கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். கணவன் மனைவியிடையே இருக்கும் மனக்கசப்புகள், கோபங்கள், புரிதல் குறைவுகள் அனைத்தையும் நீக்கி உமது சமாதானத்தால் எங்கள் இதயங்களை நிரப்பும். எங்கள் வார்த்தைகளில் அன்பையும், செயல்களில் பொறுமையையும், எண்ணங்களில் தூய்மையும் தாரும். ஒருவர் மற்றவரை மன்னித்து மதித்து நேசித்து வாழும் அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் இல்லத்தில் சண்டை, பிரிவு, வேதனை ஆகியவற்றுக்கு இடமளிக்காமல் மகிழ்ச்சி, ஒற்றுமை, ஆசீர்வாதம் ஆகியவற்றை நிறைவாக அருளும். எங்கள் குடும்பம் உமது அன்பின் சாட்சியாக விளங்க அருள் புரியும். இருதய ஆண்டவரே, உமது திரு இதயத்தின் அன்பால் எங்கள் குடும்பத்தை அரவணைத்து கணவன் மனைவி உறவை பலப்படுத்தும். அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஆமென் என்று பதிவிடுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்காக இந்த ஜெபத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் இனிய திருப்பெயரால் மன்றாடுகிறோம், ஆமென். இன்றைக்கு நம்மள பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த கணவன் மனைவியிடையே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தாங்க. அதுக்கு கடவுள் சொல்கிறார், இருவர் ஒரே மனதோடு ஒரே அன்போடும் வாழ்வதே இறைவனின் விருப்பம் என்று இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. உங்களுடைய கோபத்தை அகற்றி அன்பை அதிகப்படுத்தி புரிதல் இல்லாத இடத்தில் புரிதலையும், காயங்கள் உள்ள இடத்தில் ஆறுதலையும் கொடுத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நிறைவும். இன்று உங்கள் குடும்பத்தை ஆண்டவரின் திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுத்து இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். நல்லதே நடக்கும்.